பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். Proverbs chapter 14 verse 26. ஆண்டவர் அழகாக சொல்லுகிறத பாருங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆண்டவருடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொல்லி பார்த்தா, கர்த்தருக்கு பயப்படுகிறதில் தான் ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்த போதிலும் அவருக்கு பிடித்தமான என்ன இருக்கிறதோ அதை கர்த்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணும்படியாக பேசுகிறார். உடனே அந்த இடத்துல ஒரு அற்புதங்கள் நடக்கிறது, ஒரு அதிசயங்கள் நடக்கிறது. அந்த இடத்துல தன்னை தீர்மானிக்கிறார், விட்டு கொடுக்கிறார். அந்த ஏக புதல்வன் நேசித்த அந்த அருமையான ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு கர்த்தர் சொல்லுகிற இடத்துக்கு போகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறார் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. அந்த சின்ன குழந்தை ஒரு 13, 14, 15 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த சின்ன குழந்தை, அப்பா இங்கே எல்லாமே இருக்கிறது, ஆடு எங்கப்பா, பலி செலுத்த கடா எங்கப்பான்னு சொல்லி கேட்குறார். யாரு? குட்டி ஈசாக்கு. தேவன் பார்த்து கொள்ளுவார் என்கிறார். ஒரு திட நம்பிக்கை. தேவனோடு இருக்கிறவர்கள், தேவனோடு நடக்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சகல சம்பவங்களிலும் ஒரு திட நம்பிக்கை உண்டாகும். தேவனுடைய விலையேறப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும். நான் கர்த்தருக்கு பயந்தால் என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது, நான் கர்த்தருக்கு பயப்படும் போது நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய அடைக்கலம் உண்டாகும். ஆமாம், அதில் தான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் விதமாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள். அந்த நம்பிக்கை சாதாரண நம்பிக்கையிட திட நம்பிக்கையா. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக எதையாவது சாதிக்கணும், செய்யணும்னு ஓடுகிற ஒரு பிரயாசப்பட்ட ஒரு சகோதரர் கர்த்தருக்கு பயப்படுவார். சில நேரத்தில் ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க நினைக்கும் போது ஒரு உற்சாகமாய் அந்த வேலைகளை செய்வார். எனக்கு சில நேரங்கள் அவருடைய சாட்சிகள் எனக்குள்ள ஒரு உற்சாகத்தை உண்டாக்கின காரியங்களை பார்த்துருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் என் சரீரத்தில் மிகப்பெரிய சோர்வுகள், பலவீனங்கள் வந்த போதும், தேவைகளுக்கு மத்தியில் இருந்த போதும் நான் கர்த்தர் மேலே திட நம்பிக்கையாக இருந்த காலங்கள் உண்டு. அந்த திட நம்பிக்கை என் குடும்பத்தாருக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறத, என் சபையாருக்கு அற்புதத்தை செய்கிறத, என் கூட இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறத என் கண்களால் பார்க்க முடிகிறது. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு அடைக்கலம் கர்த்தரால் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்தால் நம்முடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க, அடைக்கலம் கிடைக்கும். ஆமாம், எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு பயப்படுங்க. வேலையில் கர்த்தருக்கு பயப்படணும். எல்லா விஷயத்துலையும் கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து 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 நம்முடைய வாழ்க்கையை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால், அவர் சொல்படி நடந்துக்கிட்டே இருந்தால், ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நம்ம மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய குடும்பத்தாரும் நம்முடைய சபையாரும் அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுவோம். ஜெப நேரத்தில் பரிசுத்தமாக இருக்கிறது பரிசுத்தம் அல்ல. எல்லா நேரங்களிலும் அவருக்காக நாம் எதையாவது சாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை வசனத்தில் அர்ப்பணிக்கவர்களாக இருக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பேரண்ட்ஸாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவனுடைய பரிசுத்த வார்த்தையில் ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தை நாங்கள் சொந்து கொள்கிறோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.